வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடையக்கூடாது. இப்படிப்பட்டவங்களாம் மனம் திரும்பணும்னு ஆண்டவர் மறுபடி நமக்கு சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் ஏன் பேசுவார்னு தெரியல. நான் நினைக்கிறேன் நம்மளை மறுரூபப்படுத்துகிறாரு. ஏன்னா மறுரூப உபவாசம் நம்ம 40 நாள் எடுக்கிறோம். இன்றைக்கி எத்தனாவது நாள்? 5 நாள் இன்றைக்கு. அல்லேலூயா. இந்த 5வது நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறது மறுரூபமாகணும். அல்லேலூயா. என்ன ரூபம் ஆகணும்? மறுரூபம் ஆகணும். அப்போ மறுரூபம் ஆகிறதுக்கு யார் தான் முயற்சி எடுக்கணும்? நம்ம தான் முயற்சி எடுக்கணும். இதே பழைய தூக்கம், பழைய கொட்டாய், பழைய பேசு, பழைய சண்டை, பழைய கோபம், பழைய பழசுகளே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு மறுரூபம் இந்த செய்தியில் கேட்டுட்டு ஆண்டவர் வந்தால் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ். அல்லேலூயா. அப்போ பைபிள் அழகாக சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ ஏன் கிடைக்கவே இல்லை? தேவனுடைய ராஜ்யத்தை தேடலை, உபவாசம் போட வரலை, இந்த மாதிரி முழு ஜெபத்துக்கு வரலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு லேட்டாக வர்றது, வந்தாலும் சத்தியத்தை கேட்கறதில்ல, சத்தியத்தை கேட்டாலும் அதுபடி நடக்கிறதில்ல. அப்போ ராஜ்யத்தை தேடாத ஒருவனுக்கு எப்படி கூட கொடுக்க முடியும்? அப்போ நம்ம படுற நெருக்கம் ஏன்னா ராஜ்யத்தை தேடாமல் வேற எல்லாம் தேடுறோம், ராஜ்யத்தை தேடாமல் வேறையை தேடுகிறோம். அதனால கர்த்தர் யுத்தம் பண்ணுறாரு, ஊழியக்காரனோட யுத்தம், ஊழியக்காரனை வச்சு தான் யுத்தம் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரனை வச்சு என்ன செய்கிறாரு? நம்மளோட யுத்தம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. திருந்து நீ இன்னும் இப்படி இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவேன், நான் வரும்போது ஒன்று சேர்த்துக்க மாட்டேன். அதனால சில நெருக்கங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சில போராட்டங்களை தருகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆகா, ஏசப்பாவை கும்பிட்டு என்னத்தை கண்டோம், நம்ம நினச்சது மலை போல் நினச்சிக்கிட்டே இருந்தோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே. அது கொடுத்தா சிலரெல்லாம் ஆண்டவர் விட்டு தூட போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம சபையிலே நான் சொல்கிறேன், ஆண்டவர் வாசலை திறந்தவெல்லாம் சர்ச்சுக்கு வரமாட்டான். ஆண்டவர் வாசலை திறந்து பணங்காசை கொடுத்துட்டாரு, வேலை வெட்டியை கொடுத்து ஆசீர்வச்சிட்டாரு. இப்போ பாஸ்டரை கண்டா கூட ஒரு பொருட்டாக என்றதே இல்லை, ஆண்டவரை நினைக்கிறதே இல்லை. அப்படியே நினச்சா என்ன, இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. மனம் திரும்புறதில்லை. என்ன செய்கிறதில்ல? மனம் திரும்புறதில்லை. யாருக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்? அங்கே தான் இங்கே பணம் ஏறிக்கிட்டு இருக்கு. பணம் கூட மனுஷனாவது கிணுசனாவது, பாஸ்டாவது கீஸ்டராவது, விசுவாசியாவது அப்படின்னு சொல்லிட்டு அது வேலையை பார்க்குறத கவனிக்கிறேன் நான். ஆமேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏண்டவரே நல்லா இருந்த மனுஷனுக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, வேலையை கொடுத்து, நான் பேசுகிற புரியுதா? கெடுத்துட்டீங்க ஆண்டவரே. என்ன பண்ணிட்டீங்க? நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான், ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தான், நோய் இருக்கும்போது விடாமல் ஜெபம் பண்ணுவான், செத்து போயிடுவோம்னு அவனை சுகமாக்கி ஜெபமே பண்ண விடாம அடிக்கிட்டீங்க. வேலையை கொடுத்து வேலையில் பிஸியாக்கி பைபிளையே தொடுறதில்ல. அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா? அல்லேலூயா. இப்போ நான் யோசிக்கிறேன் அப்படி. அல்லேலூயா. அவன் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆத்துமா பரலோகத்துக்கு போகிறதுக்கு அரைக்கஞ்சி காக்கஞ்சி குடிச்சிக்கிட்டு சபைக்கு வந்துக்கிட்டு ஆத்துமா பரலோகத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தான். இப்போ பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா வந்து, அல்லேலூயா, அங்கே தாறுமாறாயிற்று. அல்லேலூயா. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், உண்மையான தேவ பிள்ளைகள் பெரும் பணக்காரராக இருக்க மாட்டான். பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யம் ஐஸ்வர்யவான்
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதில் ஒட்டகம் போகிற மாதிரி. அல்லேலூயா. கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், நல்ல பரிசுத்தவான்கள், பரலோகம் போகிறவங்க, பரலோகத்துக்கு போகிற தயார்படுத்தின பாத்திரங்கள் யாரு? தேவன் பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற பாத்திரங்கள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த வசனத்தின்படி இருப்பாங்க. நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னார். வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். பணக்காரரா வாழ்றவன், இஷ்டத்துக்கு வாழ்றவன், நினைச்செல்லாம் வாங்கணும், நினைச்செல்லாம் திங்கணும், நினைச்சபடியெல்லாம் வாழ்க்கையை மாற்றிக்கணும் நினைக்கிறவன் அநேகர். அவன் இந்த பரலோகத்துக்கு வரமாட்டான். அவங்க வரமாட்டான். அதை கண்டு நீங்களும் ஏங்கி ஏங்கி சாகவும் கூடாது. ஹார்ட் அட்டாக் வந்து உலகத்தை அப்படி வாழ்கிறான் இப்படி வாழ்கிறான், நினச்சா கார் வாங்குறான், நினச்சா பில்டிங் வாங்குறான், நம்ம ஏசு என்ன தந்தார் அப்படின்னு நீ நினச்சி சாவ வேண்டாம். ஹார்ட் அட்டாக் வந்து. அல்லேலூயா. உன் லைஃப் என் லைஃப்பு வாசித்தது எது? நான் சொல்லலை, எங்கள் அப்பன் ஏசு சொன்னது. அல்லேலூயா சொல்லுங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? சந்திரசேகரா. அல்லேலூயா. யார் சொன்னது? ஏசப்பா வாயிலிருந்தே வந்தது. சொல்லுங்க. அதனால சிஸ்டர், பிரதர், நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ சொல்லுங்க, சொல்ல முடியாதா? சொல்லித்தான் ஆகணும். சொல்லித்தான். அதான் கதை. தலையெழுத்துன்னு சொல்லுவான்ல, பெந்தகோஸ்தே தலையெழுத்து இதுதான். இப்படி யாராவது மாற்றி சொன்னான்னா நான் பொறுப்பு இல்லை. நான் 36 வருஷம் பார்க்குறேன். உண்மையான கிறிஸ்தவெல்லாம் படிச்சுக்க தான் கிடக்கிறான். உண்மையான சொல்கிறேன், அதை நான் சொல்கிறேன். பொய்யெல்லாம் சொல்லி உங்களை மதம் மாற்றவோ ஏமாற்றவோ நான் விரும்பலை. உண்மையான பரிசுத்தவான்கள் வாழ்க்கை. எங்கள் உலகத்திலே சொல்கிறாங்க, முற்றும் துறந்தவர் முனைவர் எப்படி சொல்கிறான்? அவன் அப்படி தான் தெரியுறான், அப்படி தான் தெரிறான் இல்லையா? இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்களாம் என்கரேஜ் பண்ண ஒப்பார் அவர். ஏன்னா உங்கள் வழிகள் அவர் வழி கிடையாது. உன் நினைவுகள் அப்படி சொல்கிறார் அவர். உன் நினைவுகள் என் நினைவுலாம் கிடையாது. உன் வழியும் என் வழிக்கு தான் நீ வரணும், வர வைப்பேன் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. வர வைப்பார், வர வைப்பார் ஆண்டவர். அப்படி நினைக்கிறீங்களா? சிச்சை கொடுப்பாரு, வர வைப்பார். இதான் சத்தியம். சிச்சை தருவார். அல்லேலூயா. சிச்சைகள் இல்லாமல் இருந்தால் நம்ம வேசியின் பிள்ளைகளாக இருப்போம்னு வசனம் சொல்லுதா இல்லையா? சிச்சை இருக்கிறதுனால சொல்லுங்கள், இந்த ராத்திரியில் இந்த காட்டுக்குள்ளே கரடுக்குள்ளே பஸ்ஸு போக்குவரத்து இல்லாத கரட்டுக்குள்ளே கொண்டு வச்சது யார்? ஏன் கொண்டு வந்து வந்தார்? சிச்சை கொடுத்தாரு. அல்லேலூயா. இல்லைன்னா ஏசி ரூமில் இல்லை அது நல்ல ரூமில் நேரம் ஆடு தூங்கிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே கொண்டாந்து வதக்கிறது யார்? ஏன்? சிச்சை கொடுத்துருக்கிறாரு. வந்து தானே ஆகணும். நான் சொல்கிறேன், வந்து தானே ஆகணும். வர வச்சிருக்காரு. அல்லேலூயா. நான் பேசுகிறது புரியுதா? இது வளர்ந்த விசுவாசிகளுக்கு புரியும். இந்த ரகசியம் பெரியது. இது புரியலைன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. பைபிள் அப்படி தான் சொல்லுது. சிச்சை கொடுக்குறாரு அவர், முன்னும் பின்னும் என்ன நிறுக்கிறாரு. அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். அப்படின்னு என்னன்னா, அந்த விரிவுன்னு என்ன அர்த்தம்னா, நல்ல ஆடல் பாடலான வாழ்க்கை, உலக வாழ்க்கை. இப்போ நம்முடைய கற்பனையெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் இருக்கும். நல்ல ஆடல் பாடலாக இருக்கணும். காலை எந்திரிச்சோன்னா டிஃபன் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் டீ, ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கணும், அப்புறம் நைட்டுக்கு நல்ல ஒரு சாப்பாடு இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணிக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் ஆசைப்பட்டு செஞ்சு பெரிய கிச்சனாக இருக்கணும். லேடிஸுக்கு எல்லாம் பெரிய கிச்சனாக இருக்கணும். இந்த பக்கம் வரிசையாக மளிகை கடை மாதிரி இருக்கணும், இந்த பக்கம் எண்ணெய் கடை மாதிரி இல்லை எண்ணெய் இருக்கணும். அப்படி தானே எல்லோரும் நினைக்கிறோம், இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, நினைக்கிறேன். பெட்ரூம் பெருசாக இருக்கணும், டாய்லெட்டு 2-3 இருக்கணும். இங்கிட்ட ஒருத்தன் வைத்த கலைக்கு ஓட, அங்கிட்ட ஒருத்தன் எங்கே ஓட, ஒன்றும் இல்லை, எத்தனை பேர் போகிறது. எல்லாருடைய கனவுகள் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பேச மாட்டீங்க. காருன்றதா பெருசாக இருக்கணும், 2 பேர் படுத்துக்கிட்டு வர்ற மாதிரி. அல்லேலூயா. பேச மாட்டீங்களே, கவனிங்க இப்படி. அல்லேலூயா. கற்பனையெல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஆமேன். ஆனால் கிரி என்ன தான் இருக்குது? சின்னதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும், இந்த வசனம் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த வசனம்?
பேச மாட்டீங்களா? இப்போ ஒரு கவலை உங்களுக்கு வருது, அப்போ அதெல்லாம் நடக்காதான்னு சில பேர் மூஞ்ச பார்க்கும்போது தெரியுது, அப்போ அதெல்லாம் நடக்காதா? எனக்கு தெரியாது, நான் இது அப்படி நடக்காதா அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கிற தவறான அடுத்த கேள்வி உங்களுக்கு வருது தானே? அப்படி இருக்க எனக்கு தெரியாது. ஆமாம், சொல்லுங்களேன். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டேன், நடக்கலை, அதான் பதில். அல்லேலூயா. உலகத்தானே பாடுறான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். அப்போ தெய்வம் இருக்கிறனால நினைக்கிறலாம் நடக்காம ஆக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? அவன் வரியை ரிபேஸ் போங்களேன், அவன் வரி ரிபேஸ் போங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைங்கிறான். அப்போ நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டா கடவுளே இல்லைங்கிறான். ஓ, இஷ்டப்படி வாழாதனால கடவுள் இருக்குங்கிறான். புரியுதா புரியலையா? இந்த ரிபேஸுக்கு வந்தீங்களா? நம்ம இஷ்டப்படி வாழ முடியலை அப்படின்னு தெரிஞ்சவொடனே அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், கண்ட்ரோல் பண்ணுகிறவன் தான். கண்ட்ரோல் பண்ணுகிறார், அதான் கடவுள். அல்லேலூயா. நினைச்சாரு, கண்ட்ரோல் பண்ணுகிறார், கட்டுப்பாட்டின் ஆவியானவர். சில நேரத்தில் தட்டுப்பாட்டின் ஆவியான மாறிடுறாரு. அல்ல, தட்டுப்பாடாயிருது. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. இறுக்கமான உட்பிரவேசிங்கன்னு சொல்றாரு. இதை அழுத்தம் கொடுக்கறது யாரு? ஆண்டவர். ஏன்? அப்பதான் நீ பரிசுத்தமா இருப்ப, அப்பதான் பாஸ்டர் பேச்ச கேட்ப. பணம் வந்தா கேட்க மாட்டேன். எங்களுக்கு போன் போட்டால் 1000 பாஸ்டர் வருவான். 500ங்கிறதுக்கு 1000 கொடுத்தா எத்தனை பாஸ்டர் வரான்? பாஸ்டர் ஒரு 5000 வச்சுருக்கேன், அது உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், வாரீங்களான்னா நிறைய பாஸ்டர் இந்த வாரேன்னு ஓடி வந்துடுவான். பாஸ்டருக்கு என்ன பஞ்சம்? எங்கள் வீட்டிலே ஆராதனை பண்ணுவோம், வாரம் 5000 கொடுத்தா எங்கள் வீட்டுக்கே பாஸ்டர் நிறைய பாஸ்டர் வருவாங்க. பிரியாணி போட்டோம்னா சுற்றி இருக்க மக்கள்லாம் வருவாங்க, எங்கள் வீடே சச்சி அப்படின்ட்டுவான். அவன் அடங்குவானா? பேச மாட்டீங்களப்பா. அதனால தான் இந்த இடுக்கம் கொடுக்குறது, சந்தில் போகணுங்கிறது. அல்ல, ஆமாம். எத்தனை புரியுது? விசாலமூட்டா வீணாயிருவோம். நம்ம விசாலமூட்டா எவனுக்கும் அடங்க மாட்டோம். சிலருக்கு நோய், சிலருக்கு பேய். அல்லேலூயா. சிலருக்கு நோய், சிலருக்கு பேய். நினச்சி பாருங்க. சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு கண்ணீர், துக்கம், இப்படிலாம் வச்சு அதோட வா, இருக்கிற பலத்தோடு வா. இந்த வசனங்களை இப்போ சொல்லும்போது இப்போ உங்களுக்கு மண்டை அரிக்குதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 கொரிந்தியர் 12:7-8 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னுடைய மாமிசத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. இப்போ நம்ம உயர்வை தானே எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம நம்ம சொந்தக்காரங்களை பார்க்குறோம். சொந்தக்காரங்களாம் வசதியாக இருக்கிறாங்க, ஆனால் ஏசாமியை கும்பிடல. நான் ஓப்பனாக பேசுகிறேன். அல்லேலூயா. சொந்தக்காரங்க ஏசாமியை கும்பிடல, வசதியாக இருக்கிறாங்க. நல்ல வீடு, நல்ல காரு, பணம், காசு. எப்போ போனாலும் ஒரு 50,000 கொடுங்கன்னா உடனே எடுத்து கொண்டுடுறான். 50 ரூபா போதுமானு வேற கேட்குறான். நம்ம வீட்டில் 5 ரூபா கூட இல்லை, ஆனால் ஏசு இருக்கிறாரு. எத்தனை புரியுது? இதுதான் உண்மை சத்தியம். 5 ரூபா கூட இல்லை, ஆனால் ஏசு இருக்கிறாரு. அங்கே போனது தப்பு, கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இங்கே இடரல் வருது. என்ன இடரல் வருது? வசதியை வச்சு இடரல் வருது. உங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பு, அபிஷேகம், அழைப்பு, தரிசனம் இதெல்லாம் மறந்துட்டு பணத்தை வச்சு நீங்கள் அளவிடுறீங்க. அவன் பணக்காரனாக இருக்கானே, அவன் இந்த சாமியை கும்பிட்றானே, நம்ம இந்த சாமியை கும்பிட்ற நெருக்கமாக இருக்கேன். இப்போ உண்மை சத்தியம், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது, நாங்கள் இப்படி தான் இருப்போம். பிரதர் சிஸ்டர், நீங்கள் சொல்லணும், நாங்கள் இதுதான் எங்கள் பாதை, ஓப்பனாகவே சொல்லிடணும். எப்படி? ஏன் நீங்களாம் ஒரு மாதிரி இப்போ தானே டீ பிஸ்கட் குடிச்சிங்க, அப்படி தெரியவே இல்லை எனக்கு. பாவமாக பார்க்குறீங்களா இல்லை என்ன பார்க்குறீங்க? இதை சத்தியம் போகுதா போகலையா? இது ஏற்றுக்கலையா நீங்கள்? உங்களுக்கு இப்போ என்ன பொய்யா உங்களை சொல்லணும்? உயர்த்துவார், பணம் வந்துடும், நான் ஒரு காரை பார்க்குறேன், மகளே ரொம்ப நாளை வேண்டிக் கொண்டு இருக்கிறாய். எத்தனை மக வேண்டிக்கிட்டு இருக்கா தெரியுமா?
அப்படி சொல்லணுப்பா. பார்த்தீங்களா எப்படி சிரிப்பு நடாடாடா, அப்படியே மனம் மகர்ந்து. ஒரு புது வீட்டுக்காக பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய் மகளே, கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். உடனே சோத்திரம் சோத்திரம், பாஸ்டர் மூலம் ஆண்டவர் பேசிட்டாருன்னு இப்போ மைக் எடுக்க எத்தனை பேர் வருவார்? அதெல்லாம் போய் அல்லேலூயா சொல்லுங்களேன். எவன் வீடு ஆசைப்படாமல் இருந்தான், எவன் கார் ஆசைப்படாமல் இருந்தான்? நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறது புரியுதா? இப்படி டிவிக்காரங்கெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படியா ஜிபே கிபே அனுப்பி அவங்க உழப்பம் ஓடுது. அல்லேலூயா சொல்லுங்கள். பெரிய டிவியை வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, இடுக்கமாக தான் போக சொல்லி. பாஸ்டர் எப்படி பெருசாக போக சொன்னாருன்னு கேட்கணும். இதை இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உண்மையிலே நிலைச்சி நிற்பீங்க. ஏசு அப்படின்னா தான் சொல்லியிருப்பார்லப்பா, நீங்கள் பெருமை பயங்கரமாக வாழுவீங்கன்னு. அப்படி சொல்லலை. பைபிள் எழுதியிருக்கத்தான் நம்ம போதிக்கணும், மாற்றி போதிக்கூடாது. பைபிள் என்ன போட்டிருக்கு? இடுக்கமான. அதனால தான் நமக்கு இவ்வளவு இடுக்கம். பெந்தகோஸ்காரனுக்கு இடுக்கம். முதல் பெந்தகோஸ்காரனை 120 பேரை அவாய்ட் பண்ணிட்டான் அங்கே இருக்க யூதர்கள். உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறு? முதல் பெந்தகோஸ் 120 பேரையும் உலகம் அவாய்ட் பண்ணிட்டு கீழே எல்லாரும். பெந்தகோஸுங்கிறது பண்டிகை, அவன் ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுறான். இவன் பெந்தகோஸ் இல்லை, இவனுக்கு அந்த பண்டிகை கொண்டாட முடியலேன்னு ஏக்கத்தில் 120 பேர் இருந்து வானத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும் போது தான் தூயாவியானவர் பலன் தருகிறார். பலன் இல்லாத இருக்கிற பயப்படாத, நான் பலன் தருகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பலத்தை கொடுத்து அவர்கள் பணம் சம்பாதிக்கலை, ஆத்துமா சம்பாதிச்சாங்க. எத்தனை புரியுது? பணம் சம்பாதிக்கலை, ஆத்துமா. வெள்ளியும் பொண்ணும் தரலை. அது பேதுரு சொல்கிறாரு. நீங்கள் இது அப்படியே இருக்கட்டும், இன்னொரு நபர் எடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 3:4 நினைக்கிறேன். இந்த வசனமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இடரல் இருக்கும் உங்களுக்கு, இடரல் வராது. வாசிங்க. தூங்குறவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் தட்டி விடுங்க பார்க்கலாம். நல்லா பாருங்கள், கீழே தலை கவுந்துருக்கும், அதிலே கண்டுக்கலாம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, ஒரு முடவன் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற பேதுரு, யாரு? அபிஷேகம் பெற்ற அழைப்பெற்ற அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளது என்ன இருக்கப்ப? அதுக்கு பதிலா என்ன இருக்கு? வெள்ளிக்கும் பொண்ணுக்கு பதிலா என்ன இருக்குப்ப? அபிஷேகம், வசனம், ஏசையா இருக்கிறார், உள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அந்நிய பாஷை இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை வாங்கினாங்க. 3ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு, வல்லம் இருக்கு, வரம் இருக்கு, இயேசுவின் வார்த்தை இருக்கு. சொல்லுங்க, இயேசுவின் வார்த்தை என்கிட்ட இருக்கு, தர்றேன். என்கிட்ட அது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்கு? இப்போ சொல்லுங்க, உங்கள்கிட்ட அது இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்கு? பேசவே மாட்டீங்களே நீங்கள், இன்னுமே வசனம் மண்டைக்குள்ள போகலையா? அது இல்லை, எது இல்லை? பணம், நகை, பெரிய செயின் இல்லை உங்கள்கிட்ட. உங்களுக்கு ரொம்ப நாள் ஏக்கம், நல்லா முறுக்கு மாதிரி ஒரு செயின் போடலான்னு. எப்படி சாவரக்குள்ளே போட்டு செத்துறணும்லாம் நினச்சிருந்துருப்பீங்க. இப்போ அதுக்கு பதிலாக என்ன இருக்கு? இப்போ ஆண்டவர் இருக்கு. அல்ல யார் இருக்கா? முறுக்கு செயினுக்கு போயிடா. அவர் தான் என் வசனத்தை கவனிக்கிறார் மனுஷன். முறுக்கு செயினுக்கு பதிலாக என்ன இருக்காரு? இப்போ ஆண்டவர் இருக்கிறார். பணத்துக்கு பதிலாக கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்காரு, அறிவை கொடுத்துருக்காரு, தெளிந்த புத்தி, சுக வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, மற்றவனை சுகபாக்க கிருபை கொடுத்துருக்காரு, ஆற்றல் கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்களுக்கெல்லாம் கேள்வி வருது, அதுக்குன்னு இப்படியா இருக்கிறதுன்னெலாம் வருது. பார்க்குறேன் நான் தான் ஆவியில் என்ன என்றவன் இல்லையா, அதுக்குன்னு இப்படியா இருக்கணும் அப்படின்னு. அது அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா சொரிஞ்ச லாஸ் இருக்குவா, சொல்லித்தரேன். நான் அடுத்த லைனுக்கு போகிறேன். சொரிஞ்ச லாஸ். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இப்ப இருங்க, இவன் ரசிக்கப்பட்டவனா ரசிக்கப்படாதவனா? பேசுங்கப்பா ப்ளீஸ், கொஞ்சம் அப்படியே பொம்மை இருக்கக்கூடாது, சோளக்காட்டு பொம்மை மாதிரி. சம்பூர்ணமா சாப்பிட்டு நல்ல வஸ்திரம் போட்டவன் யாரு? படாதவன். இப்போ உங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் யாரு? அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். இப்ப ரசிக்கப்பட்டவன் எப்படி இருக்கான்? அப்படி லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும், லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அது எப்படி சொல்லலாமா? ரசிக்கப்பட்டவனை போய் இப்போ தரித்திரன் சொல்லலாமா? இந்த மேலாம் பிரசங்கம் பண்ணால் ரசிக்கப்பட மாட்டீங்க, சபைக்கு வர மாட்டீங்களா, இல்லது
கிறிஸ்துவுக்குள் ஆள் சேரப்பாட்டிங்கன்னு தெரியல. ஆனால் இதான் உண்மை. இப்படி வாழ்ந்தால் தான் பரலோகம். அல்லேலூயா. பேச மாட்டீங்களே, பேச மாட்டீங்க பார்த்தீங்களா? இது பல இடங்களில் ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஒரு வாலிபன் வந்தான், அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இவன் கேட்டான், நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யணும்னு. இவர் சொன்னார், 10 கட்டளை சொன்னார். அவன் சொன்னான், நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கடைப்பிடிக்கிறேன் சொன்னானா. அப்போ சொன்னார், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வான்னு. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தனால, மனது இல்லாதனால போயிட்டான். அப்படி தானே போட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன புரியுறீங்க? இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கங்க, உள்ளதே போதும்னு நினைக்கிற அளவுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும் ஆகணும். அப்போ தான் உங்கள் மனநிலை நல்லா இருக்கும். இல்லைன்னா அது மனநிலை குழப்பி ஒரு மாதிரி ஆயிரும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? புரியுதா புரியலையா? தயவு செய்து புரியாமல் போகாதீங்க. ஏதோ வந்துட்டு உட்காந்துட்டு போகாதீங்க. இன்னும் போலிகளை நம்பி ஏமாறாதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி தான். இந்த நெருக்கம் இருக்கும், இந்த போராட்டம் இருக்கும். அன்னன்னைக்கு தேவைகளை அந்த ஜெபம், பரலோக ஜெபம் எப்படி பண்ணுது? பரலோக ஜெபம் எப்படி பண்ணுது? அன்றென்றும் உள்ள ஆகாரத்தை இன்னைக்கு கடவுள் நமக்கு சாப்பாடு என்ன வச்சிருக்காரோ அதுதான் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இயேசு கடைசி வரைக்கும் பின்பற்ற முடியாது. தடுமாறி தட்டுக்கட்டி நிற்பீங்க. ஏடா அவன் ஒரு சொல்கிறான், இவன் ஒன்று சொல்கிறான், எதை கேட்குறது அப்படின்னு தடுமாறி ஏமாந்துடுவீங்கள ஒழிஞ்சி நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது. கிறிஸ்தவத்தில் உள்ளதே போதுங்கிற லைஃப்பில் போகிறது தான் நெருக்கம். நம்ம வாழ்கிறது தான் அந்த நெருக்கம். பெந்தகோஸ்காரங்க வாழ்கிற வாழ்க்கை போராட்டம், சபை அடைக்கிறது, துரத்துறது, நம்மளை அடிக்கிறது, இதெல்லாம் பெந்தகோஸ்காரன் அனுபவித்தான். இதை நம்ம அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த நல்ல விஷயம் மட்டும் சிலருக்கு உள்ளே போக மாட்டேங்குது. ஏதோ சிலருக்கு தான் போகுது, பலருக்கு உள்ளே போக மாட்டேங்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிசாசு உங்களை மயக்கி வச்சுருக்கானே. சாத்தான் என்ன பண்ணியிருக்கான்? போலி செய்திகளை வச்சு நினச்சிருக்கான், மயக்கி இருக்கிறான். இப்போ இந்த தரித்திர லாசரு படிங்க. அந்த தரித்திர லாசரு படிங்க. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்த அவன் சொறி அவனுக்கு இருக்கு. யாருக்கு? பெந்தகோஸ்காரனுக்கு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன இருக்கு? இப்போ பேசுங்க, என்ன இருக்கு? அவ பாடுதானே. அப்போ அந்த வசனம் படித்தது உண்மைதானே. ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அது எப்பொழுதும் என்னை குட்டும். எப்போதும் அந்த நோய் என்ன செய்யுது? எப்பொழுதும் அந்த நோய் நமக்கு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிக்காம சும்மா கையை தட்டி கரணம் பாஞ்சிக்கிருந்த ஆடுறாமான்னு விழுந்த மாதிரி ஆயிரும். இந்த வசனமெல்லாம் தெரியாமல் சும்மா அந்நிய பாசம் வந்து பெல்ட் அடிச்சுக்கிட்டு பேன்னு முடிச்சுக்கிருந்தா ஒன்றுமே நடக்காது. இந்த சத்தியத்தை பிடிச்சிக்க. அலையில் இடுக்கமான வாசலில் தான் போகணும். இதான் என் பே, இப்படி தான் இருக்கும். அப்படி சொல்லணும். சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் தப்பிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இப்படியே பின்னாடி வந்து அந்த கிணத்துக்குள்ள விழுந்த மாதிரி விழுந்துடும். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை படிங்களேன். இந்த தரித்திர லாசரு. இப்போ பாருங்க, பணக்காரன் ஆகக்கூடிய தரிசனமுடைய அநேகருடைய வாழ்க்கையில் திங்கிற சோத்தில் மண்ணள்ளி போட்ட மாதிரியே இந்த பிரசங்கம் இருக்குது. கொஞ்சம் வசதியாக வாழ்வோன்னு நினச்சி கொஞ்சம் உற்சாகமாக இருந்த அந்த வாலிப பிள்ளையெல்லாம் கொஞ்சம் முளைச்சி கழிச்சு சம்பாதிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரசங்கத்தை நான் போட்டேன். ஆவியில் ஏற்பட்டு பேசுகிறேன். நம்ம குடும்பம் தான் கஷ்டப்பட்டுச்சு, நம்மளாக உழைச்சி நல்லா முன்னேறுவோம், காரு பங்களாவோட வாழலான்னு சொல்லிட்டோம். இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறானே. அல்ல இந்த பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன செய்யணும்னு சொல்லி தடுமாறி இந்த பிள்ளையெல்லாம் வருத்தப்படுறதை பார்க்குறேன். உண்மை பாரு, கவலையை பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். காலங்காத்தால் விடிஞ்சு இன்னும் சாவல் கூறக்கு முன்னாடி இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு பாஸ்டர். நான் வசனம் அப்படி சொல்லுது, படிங்க. அவன் பருக்கள் நிறைந்தவனா அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலண்டையிலே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கையாலே பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். பெந்தகோஸ்காரன் ஆசையா இருப்பான். நான் பேசுறேன் இப்ப புரியுது உங்களுக்கு? சோத்து கூட நல்ல சாப்பாடு கூட ஆசையாத்தான் இருப்பான். உண்மையான அபிஷேகம் பெற்ற பெந்தகோஸ்காரன் ஆசையாத்தான் இருப்பான். ஆனா அது கிடைக்கலன்னு பைபிள் நான் சொல்லலை, இது சத்தியம். பைபிள் படிங்க.
நாய்கள் வந்து நாய் வந்து அவன் பருக்களை அவன் நக்கிற்று. பற்களை நக்கிச்சு. இவ்வளோ ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் இயேசுவோட இருக்கான் பாரு. அதான் சாட்சி. இப்போ படிங்க. இதை ஒரு மேஜிக்காக நீங்கள் போயிட முடியாது. இந்த ரியலி பின்பு அந்த தரித்திரன் மரித்து. சாவு வந்த அன்னைக்கு தான் தெரியும் விஷயம். இப்போ பேசுகிற புரியுதா? என்ன புரிகிற ஆளுகள்லாம் இன்னைக்கு புரியவே மாட்டேங்குது. அல்லேலூயா. பெந்தோகோஸ்தே வாழ்க்கை இதுதான். நீங்கள் இன்னைக்கு நம்பாட்டியும் 15 வருஷம் கழித்து என்னை தேடி வருவீங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்காம தூங்கி கீங்கி விழுந்தலாம். இந்த பிரசங்கம் கேட்காம தூங்கி விழுந்துடலாம், அல்லது அற்பமாக நினைக்கலாம். ஏன்னா நிறைய மேஜிக் பிரசங்கியார்கள் வந்திருக்கனால, ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறதுனால அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்து சொல்லுவீங்க. ஆமாம் பாஸ்டர், நான் எத்தனையோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், பணம் புகழ் காசு வேணும்னு சொல்லி. ஆனால் இது மாதிரி தான் பாஸ்டர் நடக்குதுன்னு நீங்கள் சொல்லலைன்னா கேளுங்க. ஏன் இது இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உறுதி ஸ்திரப்படுங்கள், உங்கள் இருதயத்தில் ஸ்திரப்படுங்கள்னு சொன்னார் இல்லையா? அப்போ உங்கள் லைஃப்பில் இப்படி நடக்கிறது நெருக்கம். நாய் வந்து நக்குது, பரு வந்து கிடக்கு, சோறு உலகத்தான் நல்லா சாப்பிட்றான், அபிஷேகம் பெற்றவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறவன் நல்லா சாப்பிடலை, ஆசையாக இருந்தான். எது வந்து புரியுது? ஆனால் அது கிடைக்கல. ஆனால் என்ன செய்யலை? பேச மாட்டீங்களே. இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அப்போ ஏன் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னு கேட்குறீங்கல்ல? பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, நரகத்துக்கு போகாமல். அதுக்கு தான் ரட்சிச்சார். எதுக்கு ரட்சிச்சாரு? அக்கினி கடலுக்கு நீ போகாமல் பரலோகத்தில் போகிறதுக்கு தான் ஆண்டவர் ரட்சித்தாரு. அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், இந்த சத்தியத்தை நீங்கள் எழுதிக்கங்க, மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இதுதான் நிறைய ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்குது, ஊழியக்காரர் குடும்பத்தில் நடக்குது, விசுவாசி குடும்பத்தில் நடக்குது. ஏன்னா பிசாசு சொன்ன ஆண்டவரை பார்த்து, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகமும் ஐஸ்வர்யமெல்லாம் எனக்குரியது, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை தருகிறேன் அப்படின்னா. பிசாசுக்கு இஷ்டமானவனுக்கு பணம் தர்றேன்னா. லூக்கா 4 அதிகாரம் எப்படி இருக்கட்டும், லூக்கா 4 அதிகாரம் சீக்கிரம் படிங்க, சில 8, 7, 8, 9 நினைக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை, பிசாசு சொல்லுது, இவைகள் எல்லாவற்றில் மேலுள்ள அதிகாரத்தை, இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட. நல்ல கவனிங்க, இவைகள் எனக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகள் அதிகாரங்கள் உலக காரியம் எல்லாமே எனக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகள். எனக்கு இஷ்டமானவன். அந்த டேஷ் பண்ணிக்கங்க, அந்த பைபிளில், உங்கள் பைபிளில், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பணக்கார ஊழியனை நம்பாத, பணக்கார ஊழியர்களை நம்பாதீங்க. ஏன்னு கேட்டால் இந்த வசனத்தின்படி சாத்தானுக்கு இஷ்டமானவனுக்கு தான் தர்றான். கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திர லாசர் மாதிரி நெருக்கம், பாடு, உபத்திரவம் இது வழியை தான் பிரவேசிக்கிறாங்க, இடுக்கமான வாசல் வழியை தான் பிரவேசிக்கிறாங்க. இந்த செய்திகளை நீங்கள் அடிமனதில் எழுதி கொண்டா உங்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. இது புரியுது? சரியாக தான் இருக்கீங்களா? இப்போ கரெக்டாக வாழ்கிறோமா இல்லையா? இப்போ இந்த வசனங்கள் இப்படி நம்ம வாழ்க்கை கரெக்டாக இருக்கா இல்லையா? பேச மாட்டீங்களே. அது மட்டும் இந்த வசனத்தின்படி நம்ம கரெக்டாக வாழ்கிறோம்னா அப்போ கரெக்டாக வண்டி போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி வண்டி போயிடட்டும். தேவையில்லாத எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு நீங்கள் ஏன் கெட்டு போக போகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பைபிளில் இருந்தால் உங்களுக்கு பேசுகிறேன், உங்கள்கிட்டையும் பைபிள் இருக்குது. ஆமென். பைபிள் இருக்குல்ல, நல்லபடி தான் போட்டிருக்கு. இப்போ பிசாசு என்ன சொல்கிறான்? எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன். எதை? உலகம், மேன்மை, பணம், காசு. அல்லேலூயா. ஏன் பணக்கார ஊழியன் நம்ப வேணான்னு இந்த பேதுரு சொன்னார். யோவானும் என்ன சொன்னார்? வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. இன்னைக்கு நிறைய ரைடு வந்தால் நிறைய ஊழியக்காரங்கிட்ட பல கோடி இருக்குன்னு இன்கம் டேக்ஸ் பிடிச்சாங்களா பிடிக்கலையா? பிடிக்கலையா? பிடிச்சாங்களப்பா, கண்ணால் பார்த்தீங்கல்ல பேப்பர்லாம். அப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னுடைய கேள்வி, அடுத்த கேள்வி வருது. ஒரு நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எத்தனை ஊழியக்காரன் இருக்கான், அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்கலாமா? எத்தனை விசுவாசிகள் சாப்பாடு இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க,
அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாமா இல்லையா? அப்போ இவனுங்கள் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாம்? சாத்தானுடைய லிஸ்ட் தான் சேர்க்கலாம்.